பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவை நோக்கி நீங்கள் என்ன காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பதாகவே உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்குரிய தேவை, நாளைக்குரிய தேவை எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆகவே எதை குறித்து நாம் கவலைப்படவே வேண்டாம். ஆகவே இந்த காலை வேளையில நாம் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று இங்கே தேவதூதன் வந்து தானியேலிடத்திலே சொல்லுகிறார். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டு விட்டது. நம்முடைய தேவைகளை நாம் அறிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். இன்றைக்கு என் மகனுக்கு இது தேவை, இன்றைக்கு என் மகளுக்கு இது தேவை, இந்த சுகம் தேவை, இந்த பலன் தேவை, இந்த ஆகாரம் தேவை, இந்த உடை தேவை, எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேலை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், என் பிரியமே என்று சொல்லி. அவ்வளவாய் நம் ஆண்டவர் மேல் அன்பு வைக்கும் பொழுது, நாம் அவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனேயே கட்டளை வெளிப்பட்டு விட்டது, பதில் வந்து விட்டது. இந்த காலை வேளையில நாம் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் எப்பொழுதும் காணப்படும் பொழுது ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் வேண்டிக் கொள்ளுவது கொஞ்சமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவன். நான் நினைக்கிறது சின்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவருடைய வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவர். அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அபிஷேக எண்ணெய் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிரியமே என்று அவர் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக
நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம் 4 சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர், என் யோசனைகளை அறிந்திருக்கிறீர், என்னுடைய தேவையை அறிந்திருக்கிறீர். என்னை அறிந்திருக்கிற ஒரு தேவன், என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன், என்னை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன், எந்த நேரத்தில் என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவிலே சொல் பிறப்பதற்கு முன்பே, நான் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்முடைய தேவையை அறிந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம் 2 சொல்லுகிறது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று தாவீது எழுதுகிறார். நாம் உட்கார்ந்திருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் எழுந்து போகும் பொழுது ஆண்டவர் கூட வருகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நாம் நினைக்கிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அறியாத காரியங்கள், அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். எனக்கு எப்படி இந்த தேவையை சந்திப்பது என்று ஒரு அங்கலாய்ப்போடு நாம் கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் நமக்கு பதில் உத்தரவு கொடுத்து விடுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ அறியாத காரியங்கள், உனக்கு எட்டாத காரியங்கள், உன் அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை, பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே எதை குறித்து நாம் கலங்க வேண்டாம். நம்மை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, எதை குறித்து நாம் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற தேவன். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுத்து, நாம் அறியாத காரியங்கள், எப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், எது நமக்கு தேவை என்று தெளிவாக அறியாத காரியங்களையும், நமக்கு அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தேவையை அறிந்து இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு பிரியமாய் மாத்திரம் நடந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்த உடனேயே ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொருடைய தேவைகளையும் அறிந்து ஆண்டவர் அவைகளை நிறைவேற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே எட்டாத காரியங்களை கூட, நாங்கள் அறியாத காரியங்களை கூட, பெரிய காரியங்களை எங்களுக்கு நீர் அறிவிக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.